வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐஎன்எம்ல அடுத்த பார்ட் வீடியோ சைமன் கமிஷன் பார்க்க போறோம். இந்த சைமன் கமிஷன் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சில விஷயங்களை கொண்டதாக இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா சைமன் கமிஷன் 1919ஆம் ஆண்டு சட்டத்துக்கு 10 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய விஷயத்தை ஆய்வு செய்யறதுக்காக ஒரு 2 வருஷம் முன்னாடியே போடப்பட்ட கமிஷன் தான் என்னது அப்படின்னா சைமன் கமிஷன். ஜார்ஜ் சைமன் அப்படின்றவரோட பெயர்ல வந்ததுனால இது அவரோட பெயர்லயே அழைக்கப்படுது. இதுல 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்ப ஏன் இந்த குரூப்புக்கு அவங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரூப்ல ஒருத்தர் கூட இந்தியர் இல்ல அப்படிங்கறதா எல்லாருடைய எதிர்ப்புமாக இருந்தது. சோ இது பாத்தீங்கன்னா மும்பைக்கு வந்த ஆண்டு ஆக்சுவலி சைமன் கமிஷன் 27 ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இது எப்ப மும்பைக்கு வந்திருப்பாங்கன்னா 1928 பிப்ரவரி 3ஆம் தேதி இந்த குழு மும்பைக்கு வந்திருந்திருப்பாங்க. சோ அந்த டைமிங்ல நிறைய மறியல் போராட்டங்கள் நடக்கும். போன இடங்கள்லாம் கருப்பு கொடி காட்டுவாங்க, சைமனை திரும்பி போ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ 1928 அக்டோபர் 30 அன்னைக்கு பாத்தீங்கன்னா லாகூர்ல லாலா லஜபதி ராய் என்ன பண்ணுவாருன்னா சைமன் கமிஷனுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துவார். நல்லா கவனிக்கணும். அவங்க மும்பைக்கு வந்தது பிப்ரவரி 3. இவர் போராட்டம் எப்போன்னு பாருங்க, அக்டோபர்ல. சரிங்களா? 8 மாசத்துக்கு அப்புறமா போராட்டம் நடக்குது. அப்ப எல்லா இடத்துலயும் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. சோ அப்ப பாத்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் போலீஸ் தடியடியில அவர் காயமடைஞ்சிடறாரு. காயமடைஞ்சு அவருடைய உயிர் பிரிஞ்சிருது. சோ அப்பதான் இதுக்குதான் லாலா லஜபதி ராயோடைய இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு படுகொலை விஷயமே என்ன செய்யும் அப்படின்னா நடக்கும். சோ லாலாவை சுட்டு கொண்டவங்களை கொல்லணும் அப்படின்றதுக்காக தான் சாண்டர்ஸ் படுகொலை அது நடக்கும். சரிங்களா? சோ இந்த லாலா லஜபதி ராய் எப்ப அப்படின்னா நவம்பர் 17 நினைக்கிறேன், அன்னைக்குதான் அவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா உயிர் திறந்திருப்பாரு. ஒரு மாசத்துல என்ன செஞ்சிருவாருன்னா இறந்துருவாரு. சோ 1928 அக்டோபர் 30 சண்டை நடக்குது. அப்ப நவம்பர் 17 லாலா இறந்துருவாரு. சோ இதுக்கு காரணமான பிரிட்டிஷ் அதிகாரி யார் அப்படின்னா ஜேம்ஸ் ஸ்காட். அவரை பழி வாங்குறதுக்கு தான் பகத்சிங்கும் மற்றும் புரட்சியாளர்களும் திட்டமிட்டுருவாங்க. ஆனா தவறுதலா என்ன பண்ணிடுவாங்கன்னா அது வேற ஒரு சாண்டர்ஸ் என்ன செஞ்சிருவாங்கன்னா ஸ்காட்டுக்கு குறி வச்ச குறி சாண்டர்ஸ் அதுல மாட்டிக்குவாரு. சரிங்களா? சோ அது ஒண்ணு. 30 சைமன் கமிஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இரட்டை ஆட்சியோட குறைபாடுகளை சுட்டி காட்டும், மாநில சுயாட்சிக்கு பரிந்துரை பண்ணும். இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் தான் 1935 ஆக்ட்ல ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டா இருக்குது. சோ அடுத்ததான் இதுக்கடையில நேரு ரிப்போர்ட். அதாவது பிர்ஹின்கட் பிரபு என்ன பண்ணுவாரு அப்படின்னா இங்கிலாந்தினுடைய அயலுறவு செயலாளர் பிர்ஹின்கட் பிரபு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியலமைப்பு இந்தியர்களாலாம் உருவாக்க முடியுமா நக்கலா சொல்லிடுவாரு. சவால் விடுக்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஒரு இதா மாறிடும். சோ 1928 பிப்ரவரி 30 அனைத்து கட்சி கூட்டத்தை காங்கிரஸ் கூட்டம். சோ எதிர்கால இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கு வரைகிறதுக்கு 8 பேர் கொண்ட டீம் இருப்பாங்க. இதோட தலைவராக யார் இருக்கான்னா மோதிலால் நேரு. இவர் கொடுத்த ரிப்போர்ட் தான் நேரு ரிப்போர்ட். நிலையான டொமினியன் அந்தஸ்து கொடுக்கணும், மத்தியில பொறுப்பு வாய்ந்த அரசு கொடுக்கணும், மாகாணங்கள்ல சுயாட்சி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில தெளிவான அதிகார பகிர்வு இருக்கணும்னு சொல்லிட்டு சோ முஸ்லீம் லீக் தலைவராக இருக்கக்கூடிய முகமது அலி ஜின்னா நேரு அறிக்கையை என்ன சொல்றாங்கன்னா முஸ்லீம் நலனுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லுவாரு. சோ அகில இந்திய முஸ்லீம்களுடைய மாநாட்டை ஜின்னா கூட்டி அவர் ஒரு 14 அம்ச கோரிக்கையை தூக்கிட்டு அவர் வருவார். இவரு சுயராஜ்யை கொடுங்க, டொமினியன் அந்தஸ்து கொடுங்க நேரு சொல்லுவாரு. யாரு அப்படின்னா மோதிலால் நேரு. இது ரெண்டுமே ஜவஹர்லால் நேருக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தும். சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 29 லாகூர் காங்கிரஸ் செஷன் கூடுது. சோ அப்ப அதுக்கு ஜவஹர்லால் நேரு தலைமை வகித்து இந்த பூரண சுயராஜ்ய முழு சுதந்திரம் குறித்து ஒரு தீர்மானமே நிறைவேற்றிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரு ரிப்போர்ட்டை ஏற்க மறுத்துருவாங்க. சோ காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. டொமினியன் அந்தஸ்து இவர் கொடுக்குறேன்னா சொல்லுவாரு, பிரிட்டிஷ் அதை ஏற்க மாட்டாங்கல்ல, இது வேணும்னு கேட்டதை. சோ அப்ப இவங்க சட்ட மறுப்பு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 1930 ஜனவரி 26ஆம் நாள் சுதந்திர தினமாக அனுசரிக்கப்படுது. அது முதல் ஒவ்வொரு ஜனவரி 26மே சுதந்திர தினமாக கொண்டாடுறாங்க. விடுதலைக்கு அப்புறமா 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினமாக ஜனவரி 26 கொண்டாடப்படுது. சோ இதுக்கடையில தான் 1932 சேம் இதே ஜனவரி 26 தான் ஆரியா பாஷ்யம் கோட்டையில கொடியேற்றுவாங்க ஜார்ஜ் போர்ட்ல. அடுத்து தண்டி யாத்திரை. காங்கிரஸுடைய 2வது போராட்ட களம் தான் தண்டி யாத்திரை. 1930 மார்ச் மாதம் 12ஆம் தேதி காந்தி தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை ஸ்டார்ட் பண்றாரு. அவரால் தெரிவு செய்யப்பட்ட 78 சீடர்கள் பின்தொடர உப்பு சட்டங்களை மறுப்பதற்காக அவர் புறப்படுறாரு. 200 மைல் தூரம் போய் 1930 ஏப்ரல் 5 அன்னைக்கு தண்டி கடற்கரையை அடைகிறாரு. சோ ஏப்ரல் 6ஆம் நாள் உப்பு சட்டங்களை மீறியதற்காக சட்ட மறுப்பு இயக்கத்தை அவர் முறைப்படி ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா? சோ ஹர்தலால் நடக்குது. சரிங்களா? இதே தான் ஜாலியன் வாலாபாக்ல ஏப்ரல் 6ஆம் தேதி ஹர்தலால் நடக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 30ல, அது 1919. சட்ட மறுப்பு இயக்கத்தோட திட்டங்கள் என்னன்னா உப்பு வரி சட்டத்தை மீறணும், நீதிமன்றங்களை புறக்கணிக்கும், அரசு பணியில இருந்து விலகணும், வரி செலுத்தக்கூடாது, வழக்கறிஞர்கள் யாரும் வாதாடக்கூடாது, அந்நிய துணிக்கடைகள் மற்றும் மதுக்கடைகள் எல்லாம் புறக்கணிக்கணும். உப்பு சத்தியாகிரகத்தை திருச்சி டு வேதாரண்யம் வழிநடத்திட்டு போனவர் யார் அப்படின்னா ராஜாஜி. சோ இது ரொம்ப முக்கியம். சோ தமிழ்நாட்டுல இந்த உப்பு சத்தியாகிரகம் யாரால் வழி நடத்தப்பட்டது அப்படின்ற விஷயங்களும் ரொம்ப முக்கியம். சோ இங்க யார் அதை மேற்கொள்ளுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜாஜி என்ன செய்வார் அப்படின்னா தமிழ்நாட்டுல திருச்சி டு வேதாரண்யம் அப்படின்ற அந்த பகுதிகள் என்ன செய்வார் அப்படின்னா
உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டு நடத்திட்டு போவார். இதுல வந்து ரோஜா புதுரை இந்த மாதிரிலாம் நிறைய என்ன செய்வாங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 1930 ஏப்ரல் 13 ராஜாஜி தலைமையில. இது எப்ப போய் முடியும் அப்படின்னா ஏப்ரல் 13 வந்து திருச்சி டு வேதாரண்யம் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 28 போய் முடியும். சரிங்களா? சுமார் 240 கிலோமீட்டர் தூரம் வந்து போவாரு. ஒரு 100-150 பேர் வந்து போவாங்க. திருச்சியில வந்து TSS ராஜன் அவரோட தலைமை அவருடைய வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா கல்லணை, தஞ்சாவூர், கும்பகோணம் வழியாக வேதாரண்யம் வரும். சரிங்களா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தேசிய விழிப்புணர்வு காதி இயக்கத்துல எல்லாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு என்ன செய்யுது அப்படின்னா வகிச்சிச்சு. சோ 18 நாட்கள் பயணம் போறக்கூடியதாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு. யார் அப்படின்னா தண்டி யாத்திரை வந்து சபர்மதியில தொடங்கி என்ன பண்ணுவார் அப்படின்னா காந்தி போவார். அதாவது மார்ச் 12 தொடங்கி ஏப்ரல் 6 78 பேர் என்ன செய்வாங்கன்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இங்க 150 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அங்க 78 பேர் தான். சோ அப்ப வந்து 24 நாட்கள் போவார். எங்கள் தேசம் எங்கள் மணல், அங்க நாங்க உப்பெடுக்கிறோம், நீங்க யார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? சோ வந்து வேதாரண்யம், திருச்சி டு வேதாரண்யம் ஏப்ரல் 13 டு ஏப்ரல் 28. சரிங்களா? அதாவது அதுல பங்கேற்ற தொண்டர்கள் வந்து 98 பேரு. அதை ராஜாஜி தான் செலக்ட் பண்ணுவாரு. 150 கிலோமீட்டர் தூரம் போவாரு. பயணித்த நாட்கள் 18. இவர் எத்தனை நாள் பயணிச்சாரு, இவர் எத்தனை நாள் பயணிச்சாருன்றத பாத்துக்கோங்க. சோ வந்து TSS ராஜன் வந்து அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வந்து வகிச்சாரு. அதே மாதிரி கே சந்தானம், ஜி ராமச்சந்திரன், ருக்மணி லட்சுமிபதி, சரிங்களா, உப்பு வரி கட்டின பெண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அன்பும் அகிம்சையுமே நம்மளுடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமிங்ல. சரிங்களா? மகாத்மா காந்திக்கு ஜெய் நிறைய முழக்கங்கள் வந்து நடக்கும். சோ இதுக்கும் நிறைய எதிர்ப்புகள் வந்து நடக்கும். ஒரு நாள் ஒரு தொண்டர் வந்து விருந்து ரொம்ப டேஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது நாக்குக்கு சுகை தேடுறவன் சத்தியாகிரகியாக இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. யார் அப்படின்னா நம்ம ராஜாஜி. சோ அந்த அளவுக்கு அதுல வந்து அந்த நம்ம கொள்கைகள்ல முன்னாடி இருந்தாங்க. சோ சிட்டகாங்க ஆயுத கிடங்கு தாக்குறதுல சூர்யா சென் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்டமறுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக அது நடக்கும். பெஷாவர்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிட்டகாங்க ஆயுத கிடங்கு தாக்குதல் வந்து ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு விஷயமாக இருக்கும். சூர்யா சென்னும் சிட்டகாங்கும் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு அவங்கள பத்தி அதே மாதிரி ரகசிய வானொலி அதுலயுமே வந்து அதுலயும் பெண்களுடைய பங்கு வந்து அதுல ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். சோ சிட்டகாங்க வந்து பாத்தீங்கன்னா சூர்யா சென் வந்து ஒரு அந்த ஆயுத கிடங்குக்கு தாக்குதல் நடத்துவாங்க. எப்படி நம்ம குயிலி வந்து போய் வேல்நாச்சியாருடைய படைப்பிரிவுல இருந்து அங்க போய் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி இது நடக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லுவாங்க. 1930 தான் அந்த தாக்குதல் வந்து நடக்கும். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி ஆசிரியர். சரிங்களா? அப்ப மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அகிம்சை வழியை தாண்டி ஆயுத போராட்டம் மூலமாக தான் நாட்டை மீட்க முடியும்னு சொல்லுவாங்க. சோ யுகந்தர் மாதிரியான ஒரு புரட்சிகர அமைப்புகள்ல அந்த சூர்யாசன் வந்து இருப்பாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா ஆயுத கிடங்கு வளாகத்துல ஏப்ரல் 18 1930 அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா தன் தோழர்களோட சேர்ந்து கேப்சர் பண்ணி அதுல இந்திய தேசிய கொடியை வந்து நிலைநாட்டுறாங்க. சிட்டகாங்ல ஒரு சிறிய சுதந்திர அரசாங்கத்தை நிறுவி அதோட தலைவரா செயல்படுவாங்க. பட் பிரிட்டிஷ் கொரில்லா தாக்குதல்கள் எல்லாம் வந்து நடத்திடுவாங்க. சோ 33 தேச துரோகம் குற்றத்துக்காக அவங்கள வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி நிறைய சித்திரவதைகளுக்கு அப்புறமா சிட்டகாங்ல வச்சு தூக்கில போட்டுருவாங்க. பெஷாவர்ல எல்லை காந்தி, கான் அப்துல் காபர் கான், செஞ்சட்டை இயக்கம் இந்த மாதிரி அமைதி போராட்டங்கள்லாம் நடத்துவாங்க. 1930 சரோஜினி நாயுடுவும் காந்தியின் மகனான மலிலாலும் இணைந்து தர்ஷனா உப்பு சத்தியாகிரகம் உப்பு தொழிற்சாலையில போராட்டம் நடத்துவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது எந்த புக்லயும் குறிப்பிடாத ஒரு பாயிண்ட். சோ நாகாலாந்தினுடைய ராணியான கைடின் லியூ அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 32 கைது செய்யப்பட்ட ஆயுள் தண்டனை. அதுக்கிடையில 3 வட்டமேசை மாநாடுகள் நடக்கும். பகத்சிங்கை பத்தி எதுவுமே இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டாருன்னா காந்தி பேச மாட்டாருன்றது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயமாகவே தான் இருக்கும். சோ அவங்க வந்து இந்துஸ்தான் ரிபப்ளிக் குடியரசு அந்த அமைப்புல இருந்து நிறைய இது பண்ணுவாங்க இல்லையா? சோ சட்டசபையில குண்டு வீசுறது அந்த மாதிரி எல்லாம் பண்றது அதெல்லாம் காந்திக்கு வரும். பட் அவர் அகிம்சையை ப்ரிப்பேர் பண்ணதுனால அதை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. சோ 1930 லண்டன்ல நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டை காங்கிரஸ் புறக்கணிச்சிடும். 3 வட்டமேசை மாநாடுகள்லையும் இங்க இருந்து யார் கலந்துக்கிட்டானா ரெட்டமலை சீனிவாசன், அம்பேத்கர் கலந்துக்குவாரு. அதுக்கப்புறம் வந்து 1931 ஜனவரியில பேச்சுவார்த்தையை உருவாக்கும் சூழல்ல என்ன பண்ணுவாங்கன்னா தலைவர்கள் எல்லாரையுமே விடுதலை செஞ்சு 1931 மார்ச் 8 காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகும். அப்ப வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கும் 2ஆம் வட்டமேசை மாநாட்டுல கலந்துக்கிறதுக்கும் ஒத்துக்குருவாரு காந்தி. சோ 1931 செப்டம்பர் 6 மாசம் சென்றுதான் என்ன பண்ணுவாங்கன்னா 2ஆம் வட்டமேசை மாநாடு லண்டன்ல நடக்கும். காந்தி கலந்துக்கிட்டு பெரிய ஏமாற்றத்தோட திரும்பிடுவாரு. முழு சுதந்திரம், வகுப்பு பிரச்சனை இதை பத்தி எந்த முடிவு எட்டப்படாது. சோ 32 மறுபடியும் சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கணும்னா எல்லாரையும் மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. சைமன் குழுவோட ரிப்போர்ட்டை விவாதிக்கிறதுக்காக போடப்பட்டதா என்னதுன்னா வட்டமேசை மாநாடு. அப்ப இதனுடைய அறிக்கையினுடைய அடிப்படையில் அமைதான் 1935 ஆக்ட். சோ இதுக்கடையில பூனா ஒப்பந்தம் நடக்கும். முதல் வட்டமேசை மாநாட்டுல தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய உண்மை நிலையை எடுத்துரைத்த அம்பேத்கர் அவங்களுக்கு தனி தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப 1932 ஆகஸ்ட் 16 ராம்சே மெக்டொனால்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அந்த வகுப்பு நன்கொடை வந்து அறிவிப்பாரு. இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி வகுப்பினராக கருதி அவங்களுக்கு தனி தொகுதின்னு சொன்னாங்க. அதுக்கு 71 இடங்கள்ல
ஆனா இந்த மகாத்மா காந்தி எதிர்ப்பு தெரிவிச்சு 1932 செப்டம்பர் 20 எரவாடா சிறையில சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பாரு. சோ அப்ப இது ஒரு பெரிய நெருக்கடியாக அம்பேத்கர் கிடைச்சோன்னு 2 பேரும் போடப்பட்ட ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம். மொத்தம் அதாவது 148 இடங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம் இதை ஏத்துக்குவாங்க. அதாவது தனி தொகுதி கொடுக்க மாட்டோம், பட் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த சில சலுகைகள் மூலமாக அவங்களுக்கு நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம், இடஒதுக்கீடுகள் கொடுப்போம், அந்த மாதிரிலாம் சொல்லிடுவாரு. சோ இந்த பூனா ஒப்பந்தம் பெரிய அளவுல ஒரு காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடைபெற்ற ஒரு பெரிய ஒரு வாதங்களினுடைய ஒரு நினைவாகவே அந்த ஒப்பந்தம் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது 1932 செப்டம்பர் 24 அன்னைக்கு போடுவாங்க. சோ இந்து சமூகம் பிளவுபடும் அப்படின்றதுனாலதான் காந்தி இந்த முன்னெடுப்பையே எடுத்திருப்பாரு. சோ தனி வாக்காளர்கள் முறை அப்படின்னு சொன்னா ஒரு தலித்துக்கு தான் வாக்களிக்கணும், அந்த மாதிரியான மெத்தட் வந்துரும். சோ அப்ப அந்த ரத்து செஞ்சுட்டு பொது தொகுதிகளுக்குள்ள தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு, மாகாண சபைகள்ல அவங்களுக்கான ரிசர்வேஷன் நாங்க கூட்டுறோம், அந்த மாதிரிதான் ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. சோ அதுக்கப்புறமா 3வது வட்டமேசை மாநாடு 1932 முடிவடைஞ்சு இதையும் காங்கிரஸ் புறக்கணிச்சிடும். 33 மார்ச்ல பிரிட்டிஷ் அரசாங்கம் வெள்ளை அறிக்கை வெளியிடும். இதுலதான் 1935 ஆக்ட் உருவாக்கப்படுது. அதுக்கடையில செகண்ட் வேர்ல்ட் வார் வந்துடும். சோ 1935 சட்டப்படி 37 எலெக்ஷன்ஸ் நடக்கும். இந்தியாவோட 7 மாகாணங்களையும் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பாங்க. 39 செப்டம்பர் முதல் நாள்ல இருந்து உலக போர் ஸ்டார்ட் ஆகுது. சோ மக்களை கலந்தாலோசிக்காமையும் பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய அரசு இந்தியர்களை போர்ல ஈடுபடுத்தினதை காங்கிரஸ் கண்டிக்கும். சோ 1931 டிசம்பர் 12 எல்லா மாகாணங்கள்ல இருந்தும் காங்கிரஸ் விலகிடும். சோ முஸ்லீம் லீக் இந்த நாளை விடுதலை நாளாக கொண்டாடும். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சோ அப்ப 40 முஸ்லீம் லீக் பாகிஸ்தானுடைய கோரிக்கையை முன்வைக்கும். இதுக்கடையில தனிநபர் சத்தியாகிரகம். 2ஆம் உலக போரின் போது இந்தியர்களோட ஆதரவை பெறுவதற்காக ஆகஸ்ட் ஆஃபர் அறிவிப்பாங்க. போருக்கு அப்புறமா நாங்க புதிய அரசியலமைப்பு வரைகிறதுக்காக பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ தனிநபர் சத்தியாகிரகத்தை காந்தி தொடங்கணும் முன்னெடுப்பாரு. சோ அப்ப வன்முறையற்ற குறைந்த அளவுல நடக்கணும், இவங்க எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா பெரிய கலவரம் பண்ணிடுவாங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகத்தை காந்தி சூஸ் பண்ணிருப்பாரு. சோ அப்ப முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னா ஆச்சாரிய வினோபாவை. சோ அவருக்கு 3 மாசம் ஜெயில் கொடுத்துருவாங்க. அடுத்து ஜவஹர்லால் நேரு 4 வருஷம், அவரும் அந்த தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு 4 வருஷம். சோ அந்த 15 மாசங்கள் நீடிக்கும். 3வது நபர் யாருன்னா வல்லபாய் பட்டேல். சோ இது 3 ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது கடையில தான் கிரிப்ஸ் தூதுக்குழு வருது. கிரிப்ஸ் தூதுக்குழுவை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.